Hello students, welcome to SRINI'S Math. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா control systems all block diagram reduction rules and each class notes PDF link available in corresponding video descriptions. First one, combining the blocks in cascade. அதாவது ரெண்டு blocks சீரீஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ கேஸ்கேட் அப்படின்னா ப்ராடக்டா G1 அண்ட் G2. சிம்பிளிஃபைடு பாயிண்ட் அப்படிங்கிறப்ப G1 அண்ட் G2. பிளாக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் மேஜர் ரோல். நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சிம்பிளிஃபை த ஃபைனல் ஈக்குவேஷன் சேம் ஆல்வேஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் இன்டு G1 அண்ட் G2. இப்போ இதை பேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ் தென் G1 G2. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டோட ரிசல்ட்டுமே சேமாக இருக்கா? நம்பர் 2, கம்பைனிங் த பிளாக்ஸ் இன் பேரலல். ஒரிஜினல் பிளாக் டயக்ராமில் ரெண்டு பிளாக் வந்து பேரலாக கொடுத்துருக்காங்க, அதாவது G1 G2 வந்து பேரலாக இருக்கு. இப்போ நமக்கு பேரலல் கண்டிஷன் அப்படின்னாவே ஜஸ்ட் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. பிளாக் சீரியல் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனா, இங்கே பேரலல் அப்படிங்கிறப்ப அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த பொசிஷனுக்கு எக்ஸ் வருமா? இங்கே எக்ஸ். தென் ஆஃப்டர் பிளாக் அப்படிங்கிறப்ப எக்ஸ் G1, இங்கே எக்ஸ் G2. இப்போ இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் G1 ப்ளஸ் எக்ஸ் G2. நமக்கு ரெண்டுலையுமே எக்ஸ் காமனாக இருக்கு. அப்போ ஃபைனல் ரிசல்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு G1 ப்ளஸ் G2. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு G1 ப்ளஸ் G2. So the equivalent block diagram G1 plus G2. நமக்கு சேம் இதில் இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு G1 பாசிட்டிவ் இங்கே, தென் G2க்கு வந்து மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் G2. இப்போ இங்கேயும் நமக்கு சேஞ்சஸ் ஆகுமா? G1 மைனஸ் G2. நமக்கு இங்கே என்ன சைன் இருக்கோ சேம் சைன் தான் ரிசல்ட்ல வரும். பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ். மூவிங் தி பிரான்ச் பாயிண்ட் அஹெட் ஆஃப் தி பிளாக். நமக்கு என்ன கண்டிஷன்? கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். நமக்கு எப்பயுமே கீ பாயிண்ட் ஒன்று தான். ஃபைனல் ரிசல்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ இருக்கிற வேல்யூக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னது? y is equal to x times of g. அப்போ x into gங்கிறது ஃபைனல் ரிசல்ட். தென் பாட்டம் சைடில் x மட்டும்தான் இருக்கு, ஏன்னா இந்த பாத்தில் நமக்கு x இருக்கா, அப்போ சேம் தான் நமக்கு ஃபைனலாகவும் இருக்கு. இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் y is equal to x times of g. ஸோ ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தென் ஈக்குவலன்ட் பிளாக் டயக்ராம் போகலாம். நமக்கு என்ன கண்டிஷன்? கொடுத்துருக்கிற டயக்ராமை மாற்றணுமா? எக்ஸ் தென் ஜி ஒய். இப்போ பாயிண்ட்டு இங்கே இருக்கா? இப்போ ஒய் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஜி, டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இன்டூ ஜி. நமக்கு பாட்டமில் என்ன வருது? எக்ஸ் ஜி அப்படிங்கிற எக்ஸ் ஜி. பட் நமக்கு கொஸ்டினில் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இங்கே நமக்கு எக்ஸ் இன்ட்டு ஜி கிடைக்குது. அப்போ எதை ரிமூவ் பண்ணும்? ஜியை தூக்கணுமா? அப்போ ஒரு பிளாக் ஆட் பண்ணுறோம்.
நமக்கு ஜியை ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன ரிசல்ட் இங்கே 1/g. இப்போ ஃபைனல் வேல்யூ xg டைம்ஸ் ஆஃப் 1/g அப்படிங்கிறப்ப நமக்கு ரிசல்ட் வெறும் x மட்டும் தான் கிடைக்கும். இதுதான் தேவையான ஃபைனல் ஆன்சரா? நமக்கு ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன், மூவிங் த பிரான்ச் பாயிண்ட் பிஃபோர் தி பிளாக். ஒரிஜினல் டயக்ராம்ல இந்த பாயிண்ட்டை நமக்கு பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்றோம். அப்ப கொடுத்திருக்கிற டயக்ராமுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னது? y is equal to product of x and g. இப்போ இது வரைக்கும் x, இங்க xg அப்படிங்கிறப்ப நமக்கு பாட்டம்லயும் xg தானே வரும். அப்ப இந்த ரிசல்ட்டும் நமக்கு x into g தான் ரிசல்ட். Based on the diagram, the final equation என்னது? y is equal to x into g. இப்ப பாயிண்ட்டை பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ணலாம். x g. இப்போ y ஓட வேல்யூ x டைம்ஸ் ஆஃப் g. அதே மாதிரி பாட்டம்ல இங்கே x வருது. அப்போ சேம் x தான் இங்கேயும் வரும். பட் நமக்கு ஆக்சுவல் ஃபிகர்ல x இன்ட்டு g இருக்கு. இங்க நமக்கு x தான் வருது. அப்ப g இங்க நமக்கு தேவையா? ஸோ இன்னொரு பிளாக்கை ஆட் பண்றோம். நமக்கு ரிசல்ட் இங்க என்ன இருக்கோ சேம் தான் இங்கேயும் வேணுமா? இங்க x இருக்கு, தென் g வேணுமா? ஸோ g. ஃபைனல் ரிசல்ட் x and g. இப்போ ரெண்டு கண்டிஷன் நமக்கு மேட்ச் ஆயிருச்சா? ஃபிஃப்த் ஒன், மூவிங் த சம்மிங் பாயிண்ட் ahead ஆஃப் தி பிளாக். அதாவது இந்த சம்மிங் பாயிண்ட்டை ஒரு பிளாக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். நமக்கு எப்பயுமே ஒரே கண்டிஷன் தான், அவுட்புட் நோ சேஞ்ச். இந்த பொசிஷனில் x1 x2, தென் சம்மிங் பாயிண்டோட அவுட்புட் என்னது? x1 ப்ளஸ் x2. இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன சைன் இருக்கோ அதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். தென் கேஸ்கேட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா? அப்போ இங்கே வரப்ப y is equal to x1 plus x2 then multiplied by g. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ y is equal to x1g plus x2g. இப்போ சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட், x2 x1g. தென் இப்போ இந்த பிளாக்குக்கு அப்புறம் நமக்கு அவுட்புட் என்னது? x2 then g. இங்கே x1 மட்டும்தான் வருது. அப்போ ஃபைனல் ரிசல்ட் y is equal to x2g plus x1. நமக்கு g இங்கே மிஸ் ஆகுதா? நமக்கு கிளியர் பாயிண்ட், அவுட்புட் ஆல்வேஸ் சேம். அப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? g வந்து x1ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே g வருமா? x1 then g. இப்போ பிளாக்குக்கு அப்புறம் x1gயா? நமக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணுறப்ப x1g and x2g. ஸோ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் மேட்ச் ஆயிருச்சா?
Sixth one, moving the summing point before the block. அப்ப இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்றோம். இப்ப கொடுத்திருக்கிற டயக்ராமுக்கு ஆக்சுவல் அவுட்புட் என்னது? x1 into g. ஸோ அப்ப ஆஃப்டர் பிளாக் அப்படிங்கிறப்ப x1 into g. இங்க நமக்கு இன்புட் x2 தான் வருது. அப்ப ஃபைனல் அவுட்புட் y is equal to x1 times g plus x2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷனும். ஸோ y is equal to x1 g plus x2. இப்போ சம்மிங் பாயிண்ட்டை பிஃபோர் தி பிளாக் மூவ் பண்ணலாம். தென் இப்போ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன? மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இன்புட் x2, தென் இங்கே வந்து x1 தான் வருது. ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் சம்மிங் பாயிண்ட் x1 பிளஸ் x2வா? இது ஜியோட மல்டிப்ளை ஆகுமா? அப்போ ஃபைனல் ரிசல்ட் y is equal to x1g plus x2g. பட் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ x1g அண்ட் x2 மட்டும்தான் இருக்கு. அப்ப எதை ரிமூவ் பண்ணணும்? x2g அப்படிங்கிறப்ப நமக்கு g ரிமூவ் பண்ணுமா? அப்ப இங்க இன்னொரு பிளாக் ஆட் பண்றோம். ஸோ எந்த பொசிஷன்? g தூக்கணும். இப்போ இன்புட் வந்து x2, தென் 1 divided by g. அப்ப ஆஃப்டர் பிளாக் x2 divided by g, தென் இங்கேயும் x2 divided by g யா? தென் இங்க g வரும். நமக்கு மல்டிப்ளை ஆகிறப்ப இங்கேயும் g இருக்கு. தென் g and g cancel. நமக்கு ஃபைனல் வேல்யூ y is equal to x1g plus x2 மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்மளோட ரெண்டு ஈக்குவேஷனும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் பார்ட். செவன்த் ஒன், இன்டர்சேஞ்சிங் த சம்மிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டயக்ராமோட அவுட்புட் பார்த்துடலாம். x1 பாசிட்டிவ், x2 நெகட்டிவ் சைன். அப்போ ஆஃப்டர் சம்மிங் பாயிண்ட் x1 மைனஸ் x2. தென் இன்னொரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு, அங்கே வர இன்புட் வந்து பாசிட்டிவ் சைன். இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னது? y is equal to x1 minus x2 then positive x3. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷனுமா? ஸோ y is equal to x1 minus x2 plus x3. சம்மிங் பாயிண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு இதுதான் ரிசல்ட்டாக வரணும். எங்க வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம்? ஒரு சில சுச்சுவேஷன்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கிறப்ப சீரியஸ், பேரலல், தென் ஃபீட்பேக் எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இருக்காது. அப்ப நமக்கு பிளாக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் கீ பாயிண்ட், ரெண்டுக்கு நடுவுல பிளாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு ரூலையும் நமக்கு கம்பைன் பண்ற மாதிரி வரும். அதாவது சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி பிளாக், தென் இன்டர்சேஞ்சிங் தி சம்மிங் பாயிண்ட். ரெண்டுமே கம்பைன் பண்ற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ சம்மிங் பாயிண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் ஈக்குவேஷன் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஸோ x1 இஸ் பாசிட்டிவ், தென் x3 அதுவும் பாசிட்டிவ் சைன். இங்கே x2 இருக்கு பட் நெகட்டிவ் சைனா? அப்போ x1 பிளஸ் x3 தென் x2 வந்து நெகட்டிவ். நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? y is equal to x1 then x2 minus and x3 positive value. ரெண்டோட ஃபைனல் ஈக்குவேஷனுமே சேமா? எய்த் ஒன், ஸ்பிளிட்டிங் ஆர் கம்பைனிங் சம்மிங் பாயிண்ட். நமக்கு சம்மிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க,
தேவையானபடி ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லை கம்பைன் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைன் பண்ணுறப்ப கீ பாயிண்ட் இன் பிட்வீனில் எந்த ஒரு பிளாக்குமே நமக்கு இருக்கக்கூடாது. கொடுத்துருக்கிற ஒரிஜினல் டயக்ராம் 3 இன்புட் இருக்கு. தென் 3யும் கம்பைன் பண்ணுறது தான் ஃபைனல் அவுட்புட். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? இங்கே x1 பாசிட்டிவ், ஸோ x1 அண்ட் x2 நெகட்டிவ் சைன், மைனஸ் x2, தென் x3 பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் x3. நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் y is equal to x1 minus x2 plus x3. இப்போ 3 இன்புட்டாக இருக்கிறத நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ 3 இன்புட்டாக இருக்கிறத நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தென் ஃபர்ஸ்ட் சம்மிங் பாயிண்டோட ரிசல்ட் என்னது? x1 பாசிட்டிவ், ஸோ x1 அண்ட் x2ஓட வேல்யூ நெகட்டிவ் சைனா மைனஸ் x2. தென் சேம் இது இன்னொரு சம்மிங் பாயிண்ட்டுக்கு இன்புட் அண்ட் அனதர் இன்புட் அப்படிங்கிறப்ப x3. இப்போ x3 இங்கே பாசிட்டிவ் சைனா. ஸோ the final result y is equal to x1 minus x2, then this is positive, so plus x3. நமக்கு ஃபைனல் ரிசல்ட் மேட்ச் ஆயிருச்சா? இப்போ சேம் கான்செப்ட் தான். இன்பிட்வீனில் எந்த ஒரு பிளாக்ஸுமே நமக்கு கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு 3 இன்புட்டு ஒரே சம்மிங் பாயிண்டில் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு தேவையானபடி ரிவர்சிபிள். எலிமினேஷன் ஆஃப் ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா நெகட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா பாசிட்டிவ் சைன், இன்வெர்ஸாக இருக்கும். ஃபைனல் ஈக்குவேஷன் y அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டரில் ஃபார்வேர்ட் பாத் கெயின், தென் டினாமினேட்டர் போர்ஷன் ஃபீட்பேக் கெயின். அப்போ ஃபார்வர்ட் பாத் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? எக்ஸ் தென் ஜி ரெண்டு மட்டும்தானா? y is equal to x g, the denominatorல feedback. இங்க நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கா? நெகட்டிவ் ஃபீட்பேக்னா பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ டிவைடட் பை 1 பிளஸ் ஃபீட்பேக்கோட வேல்யூ g and h. So y divided by x is equal to g divided by 1 plus gh is the final value. The same block diagram simplify பண்ணலாமா? x y in between g divided by 1 plus gh. இந்த பொசிஷன்ல பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படின்னா நமக்கு கைன் வேல்யூ y by x is equal to g divided by 1 minus gh. அதாவது இங்க மைனஸ்னா பிளஸ், தென் இங்க பிளஸ் அப்படின்னா மைனஸ். தேங்க்யூ.